அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆனா அவர் யாரு மேலேயும் துக்கமும் படல, உலகத்து மேல துக்கப்படுறாரு. இந்த பாழா போன மனிதன் ஏன் ஒரு வழி தெரிஞ்சு ஒரு நல்ல வழியில போய் இறைவனுடைய பாதத்தை பிடிக்க மாட்டேன்றான் அப்படின்னு உலகத்துக்காக வருத்தப்படுறாரு. ஆனா துக்கப்படலை. துக்கம்ன்றது வேற, வருத்தம்ன்றது வேற. சரி. அப்ப உலகத்துக்காக அவர் வருத்தப்படுறாரு, ஆனா துக்கப்படலை. ஆனா தன்னுடைய தாய்க்காக துக்கப்பட்டாரு. அவ்வளோ பெரிய மகானா இருந்தோம், தன்னுடைய தாய்க்காக துக்கப்படுறாரு. அவர் சொல்றாரு, ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையுளுற போதே பரிந்தெடுத்து செய்யிரு கைபுறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி. முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயாரை தமக்கு எரிய தயல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்டை சிறகுமிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கே விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்றார். இப்படிப்பட்ட தாயை நான் இனி எந்த பிறப்பில் காண போகிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. வீட்டை விட்டு அவர் துறவியாக வெளியே போயிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய தாயை பற்றி, வீட்டில் இருக்கிற தாயை பற்றி வருந்துறாரு. இது எவ்வளோ பெரிய புனிதமான விஷயம். ஆனால் நம்ம உலக மக்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற தாயை ஒச்சி தத்துறாங்க, அநாத ஆசிரமத்தில் எடுத்து போய் சேர்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. இத்தனைக்கும் இவங்க படிக்க வச்சாங்க, சொத்து சுகம் பண்ணாங்க, கல்யாண காட்சி பண்ணாங்க, அத்தனை இருந்தும் அந்த தாயை மதிக்கலை. ஏன்னா எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தாயை மதிக்காதவன் இருக்கிறானோ அவன் கடவுளையும் மதிக்க மாட்டான். இரக்கம் வராது. ஏன்னா இந்த உலகத்துக்கு தன்னை அடையாளம் காட்டினது தாயும் தகப்பனும். அந்த தாய் தகப்பனை எவனுடைய மனம் கோயிலாவும் தெய்வமாவும் நினைக்குதோ அவனுடைய மனம் இறைவனை சார்ந்து. ஆனா இன்னைக்கு தாயின் தகப்பனை எடுத்து போய் அநாத ஆசிரமில் சேர்த்துட்டு தான் பெத்த குழந்தைக்கு ஊட்டிக்கின்னுக்கிறான். நாளைக்கு இவனை ஒதுக்க போகுதுன்னு தெரியாத ஆடு புள்ள நடந்துன்னு எவ்வளவு பெரிய தவறு. இதுதான் ஒரு மகான் வீட்டை விட்டு வெளியே வந்து கூட தான் தாய் எப்படிலாம் காப்பாத்தினான்னு வர்ணனைச்சு அழுகுறாரு. ஆமா. அதனால அவருடைய தாயை கட்டை போட்டு கொளுத்துல, வாழை மட்டை போட்டு கொளுத்தினாரு, பச்சை மட்டை. அதுல சொல்றாரு, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்றாரு. இப்போ நான் போய் உட்காந்து எங்கள் அம்மா கிட்ட முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்க வேணா எரியுமா? தெரியாது. இப்போ ஏன் எரியாது? உதவாதவன் நானும். அவர் உத்தம அவரு. அதனால அவர் வார்த்தை கொடுத்தது அந்த உடலை. அப்போ அந்த பாதையில போகும்போது முழுமையா போக முடியல, ஒரு பாதியான பயணம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க அடுத்த பிறவிக்கு சுத்த பிறவியா வருவீங்க இல்லையா? சரி சரி. இதுக்கு நிறைய பேர் விளக்கம் கேட்டுன்னுக்குறாங்க. என்ன நான் யாருக்கும் சொல்றதும் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியாதுப்பா நின்னுக்கிறேன். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே அப்படின்னா சிவபெருமானு 3 பக்கத்தை எரிச்சிட்டாருன்னு சொல்லின்னுக்குறாங்க. அவர் எரிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு எந்த பக்கமும் எல்லா பக்கமும் வீடு இருக்குது இல்ல? ஆமா. எல்லா பக்கமும் நாடு இருக்குது, ஒரு பக்கம் தான் கடல் இருக்குது. ஆனா அப்ப எரிச்ச மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. என்னுடைய அறிவு கேட்டினதை சொல்றேன். முப்புறத்தை எரிச்சார்னா உன்னுடைய மும்மலத்தை எரிக்கிறாரு. இதுதான் 3 பக்கம் உன்னை தாக்குது. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், தான் செய்த பாவம், இந்த 3 பாவங்கள் ஒரு மனிதனை வாழ விடாம தவிர்க்குது. அதுவே வழிவகுத்துக்கிட்டு தவிர பிறவியை நிறுத்தத்துக்கு வழிவகுக்கல. அப்போ சிவபெருமான் என்றவர் இந்த மும்மலத்தை அழிக்கிறார். இது முப்புறம் அழித்தார் அப்படின்னு அர்த்தம். அதனால முன்னை இட்ட தீ முப்புறத்திலேன்னாரு. சரி. பின்னை இட்ட தீ தென் இலங்கையிலேன்னாரு. ஆஞ்சநேயர் வாளில தீ கொளுத்தி கொடுத்தா இலங்கையை போய் கொளுத்திச்சு. ஆமா. அதனால பின்னை இட்ட தீ அது. சரி சரி. அன்னை இட்ட தீ
ஒரு புள்ள ஏதோ ஒரு தப்பு பண்ற அம்மா கிட்ட, அம்மா சொல்றதே என் வயிறு எரிஞ்சா நீ வழங்க மாட்டேடா அப்படின்றா. அப்போ வயிற்றுக்குள்ள தாய் கிட்ட ஒரு நெருப்பு இருக்குது இல்லையா? அந்த நெருப்பு வந்து நம்ம மேல பாயக்கூடாது, பாஞ்சுதான் நம்ம வழங்கவே மாட்டோம். அதை குளிர்ச்சி பண்ணிக்கினே இருக்கணும். சரி சரி. அதை தீபம் மாதிரி எரிய விட்டுறக்கூடாது, எரிய விட்டா அது நமக்கு தான் கேடு. சரி சரி சரி. அதனால அன்னை வயிற்றுல இந்த தீ அது, அதனால அன்னை இட்ட தீனாரு. அன்னை வயிற்றுல தீ இல்லைன்னா ஒரு கர்ப்பம் தரிக்காது, நம்ம வந்திருக்க முடியாது. சரி சரி. ஆனால் இது 3 தீ முடிஞ்சு போச்சு. இங்க என்ன சொல்றாரு? யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்றாரு. அப்ப அவருக்கு நமக்கு இல்லையா அந்த தீ? நம்மள மனுஷன் தானே? இல்ல, அவரு யோக தீ உடம்பெல்லாம் மூட்டி வச்சுக்கிறாரு. சரி சரி சரி. அந்த தீயால அந்த தாயினுடைய உடலை கொளுத்துறாரு, மட்டைய. அதனால அது பச்சை மட்டை எரியுது, வாழை மட்டை. சரி சரி இல்லையா? ஆமா. இப்படிப்பட்ட மகானை வந்து வார்த்தையை ஏத்துக்கலன்னா சாதாரண உதவாத என் வார்த்தையை ஏத்துக்க போகுது இந்த உலகம். எல்லாருமே நல்ல வழியில போகணும். அதுக்காக தான் இந்த எந்த சாமியாரும் பேசாத அளவுக்கு நான் பேசி கிடக்கிறேன். ஆமா. இது எல்லா மகான்கள், நிறைய மகான்கள் தோன்றினாங்க, உத்தமனுங்க தோன்றினாங்க. ஆமா. ஆனால் அத்தனை மகான்களும் என்ன பண்ணாங்கன்னா மனிதனை பத்தி பேசல, கடவுளை பத்தி மட்டும் பேசி இந்த மனிதனுக்கு புரியாமையே போயிடுச்சு. ஆமா. அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா வேற மாதிரி மாத்தி பேசினுக்கிறேன். மனிதன், வாழ்க்கை, கடவுள், இது 3 ஒன்னோட ஒன்று ஒரு நேர்கோட்டில் இருக்குது. இதை 3ஐயும் சீரா போனீங்கன்னா தான் நீங்க சரியான இடத்த அடைய முடியும். அப்படின்றதுக்காக தான் சாமி இப்படி பேசினுக்கிறேன். சாமி ஆத்மாவணக்கம் சாமி. ஆத்மாவணக்கம் சாமி. என் பேர் முனுசாமி, நான் ஆரணியிலேருந்து வரேன். ஒரு திருக்குறள்லேருந்து ஒரு பொருள் வேணும். தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. இது வந்து யாரோ எழுதியிருக்காங்க, ஆனால் சரியில்லை மாதிரி தெரியுது. அது விளக்கம் வந்து சரியில்லை மாதிரி தோணுது. அது உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். தோன்றின் புகழோடு தோன்றுக. யாராவது தோன்ற முடியுமா? பிறக்கும் போதே புகழோடு பிறக்க முடியுமா? முடியாது, பிறக்க முடியாது. எப்படி ஒன்றா பிறந்திருக்கலாம், யாரும் போடுவேன். ஆனால் இப்போ ரமணரே வச்சுக்கலாம், ராமகிருஷ்ணர், ரமணர் யாரும் ஒன்றா வச்சுக்கலாம். பிறக்கும் போது புகழோட பிறந்திருப்பாங்க? இல்லை இல்லை, குழந்தையா தான் பிறந்தாங்க. குழந்தையா பிறந்துக்கிறாங்க, புகழ் ஒன்று வந்திருக்காங்க. எல்லாரும் மாதிரியா சராசரி வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்குது? பிறந்தா இவங்கள மாதிரி பிறந்திருக்கணும்னு நினைக்க சொல்லுதுல, நம்மளை சொல்லுதில்ல. அதுதான் தோன்றின் புகழோடு பிறந்ததா. பிறக்கும் போது யாரும் புகழோட பிறகுதில்லப்பா. உன்னோட செயல்னால இந்த உலகம் பிறந்தா இவங்கள மாதிரி பிறக்கணும்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை வாழ்ந்தனா அந்த வாழ்க்கை புகழான வாழ்க்கையா இருக்கும். அதை தான் அவர் அப்படி சொல்ல வர்றாரு. நம்ம வந்து இப்படி தப்பா எடுத்துக்கூடாது. தப்பா பிறக்கும் போதே புகழோட எப்படியா பிறகுது? எல்லாரும் தப்பா ராஜாக்க பிறந்திருக்கிறான், நான் வந்து ரஜினி மாதிரி ஆகணும், விஜய் மாதிரி ஆகணும்னு எல்லாம் இது வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்களே. அதுக்கு என்ன பண்றது? புகழோடு தோணணும், அவங்கள மாதிரி அப்படி நடக்காது இல்ல. ரஜினி, நான் பிறக்கும்போது ரஜினியா வந்தாரு, பிறக்கும்போது சிவாஜி ராவா வந்தாரு. அவர் நடிகரான பிறகுதான் சிவாஜி ராவ போய் ரஜினிகாந்தா மாறினாரு. காலம் வரும், உன் வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்தால் நாளைக்கு ஊர் வாழ்க்கும். அந்த வாழ்க்கை தான் தோன்றின் புகழோடு தோன்றுதா. இல்லைன்னா பிறக்கதை விட நீ பிறக்காமக்கதே நல்லதுன்றாரு அவரு. அப்போ நம்ம எப்படி வாழணும்னா, பிறந்தது ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எப்படி இருக்கலாம். சாகும் போது நீ எப்படியா இருக்கிறத பார்க்கணும். முடிவான நிலையில நீ நல்லவனா கெட்டவனா. அப்போ எப்படி சொல்லணும் நம்மள உலகம்? நல்லவன் யாவன் அப்படின்னு பாராட்டக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஐயோ அவனை மாதிரி வாழக்கூடாதுன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் அவர் அங்கே சொல்ல வர. நன்றி சார். நல்லது சார். அப்புறம் இந்த ஆடு பகை குட்டி உறவான்னு ஒரு பழமொழி. ஆமாம், அது உங்கள் திருவாயால சொல்லுங்க சார். என்ன சொல்லணும் அதுக்கு? அது விளக்கம், உண்மையான விளக்கம். உண்மையான விளக்கம் இது. நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பழமொழி சமைக்குது. இப்போ அம்மா அப்பா வந்து யாரு கூட பேச மாட்டாங்க, சொந்த பந்தத்து கூட பேச மாட்டாங்கன்னா புள்ள போய் உறவாடும். புள்ள போய் உறவாடும். அப்போ அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த புள்ள, ஏன்னா டேய் நான் தான் உன சோறு போட வளர்க்குறேன், என் புள்ள மாதிரி இருக்கிறியா நீ? எனக்கு இருக்கிற கொஞ்சம் வைராகி மாதிரி உனக்கு இருக்குதா? சூடு சோறுனா இல்லையா? எல்லாம் கேட்பாங்க. நான் பகையான பிறகு நீ எதுக்கு உறவாடுறேன்னு. இது உலகத்தில் இருக்கிற வழக்கு. சரிங்களா? ஆனால் ஆன்மீகத்திலே இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு.
இங்க என்ன சொல்ல வராங்க? ஆடு பகை குட்டி உறவா? குட்டி உறவு. ஆடு பகன்னு எதை சொல்லியிருப்பாங்க? பெரிய ஆடு. பெரிய ஆடா? குட்டி பகன்னு எதை சொல்லியிருப்பாங்க? குட்டி உறவுன்னு குட்டி ஆடு. மூச்சு சொல்றாங்க. ம். மூச்சு சொல்றாங்க. மூச்சு சாமி, இந்த மனம் நமக்கு பகையா இருந்தால், மனம் பகையா இருந்தால மூச்சான இந்த உறவு எங்க போகுதுன்னா இறைவனோட உறவாடுது. ம். அப்போ அது மனம் என்ன பண்ணா, நான் பகையா இருக்கிறேன், ம். நான் பகையா இருக்கிறேன், எனக்கு பகையான ஒரு விஷயத்த நீ செய்யாதன்னு நம்மள தடுக்கும். 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 மாயை தடுக்கும். மாயோட பிம்பம் தானே அது. அப்ப மனம் என்ன பண்ணா, உன்னை செய்யப்பான்னு அது சொல்லவே சொல்லாது. அப்ப என்ன பண்ணா, நீ செய்யாத, நீ இதை செஞ்சா எனக்கு விரோதமாவ, ஏன்னா நீ யாரை அழிக்க வர, மனசை அழிக்க பாடம் பண்ற. அப்ப அதை அழிக்க விடுமா? விடாது. அப்ப அதுக்கு பகையான விஷயத்தை யார் செய்யறது? நாம செய்யும் போது அது தடுக்கும். ஆனா இந்த குட்டி யாரோட உறவு? மனசோட உறவு கிடையாது, இது இறைவனோட உறவு. அப்போ ஆடு பகை, குட்டி உறவாடுது. இந்த குட்டி ஒழுங்கா உறவாச்சுன்னா இந்த பகையான ஆடு ஒரு நாளைக்கு அதுவும் சரியா அடங்கி ஒடுங்காது. அதுதான் இந்த யோகத்தில் இருக்கிற விஷயம் சார். அருமையான விளக்கம் சார். ஆத்மா. சரணம் 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 குருவின் திருவடி சரணம். சரணம் 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 குருவின் திருவடி சரணம். வரணும் குருவிடம் வரணும், சிறக்கும் வாழ்க்கை பயணம். வரணும் குருவிடம் வரணும், சிறக்கும்